சாய் தீர்த்தல பாபா என்னோட கைய பிடிச்சு நடந்து வந்தாருன்ற மிராக்கிள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி நடந்ததுன்னா, சாய் தீர்த்தல பாபாவோட படம் ஒண்ணு போடுவாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, பாபா லாஸ்ட்டாக இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப மனசு வேதனையோட வெளியில் வந்தோம். வெளியில் வந்த எங்களுக்கு பாபா நிஜமாக நிற்கிற மாதிரியே இவர் வெளியில் இருந்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். அவங்கக்கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோம். சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ் பாபா அவராகவே எங்கள் கூட இருந்தாருன்னு தான் சொல்லணுங்க. இந்த சமயத்தில் தான் பாபா என்னோட கையை பிடிச்சி நடந்துவான்னு சொல்லி அவர் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பாபாவுக்கு எங்களை எல்லாரையுமே ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தது. ஏன்னா இது ட்ரெயினில் நாங்கள் 4 வேளை ஆரத்தி பாபாக்காக பாடிட்டு வந்தோம். அதுக்காக கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாபா, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்கள் கையால் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாபா திடீர்னு அவரோட திருவோடிலிருந்து எனக்கு 10 ரூபாய் காசு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது பாபா எனக்கு கொடுத்த அந்த காசு தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ சாய்ராம். ஜெய் சாய்ராம்.